மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. அதாவது இப்போது 2025 சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் தனித்தேர்வர்களாக 9th படிக்காமல் டைரெக்டாக 10th படித்தவங்க, 11th படிக்காமல் டைரெக்டாக 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு படித்தவங்க இந்த எஸ்ஐ தேர்வில் கலந்துக்க முடியாது. 10+3+2+3 இந்த கேட்டகரியில் தான் இருக்கணும். அது ஒரு வரையறைகள் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போது இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாணவர்கள் நிறைய பேர் வழக்கு தொடுத்திருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில். எதுக்காக அப்படின்னா, அதாவது எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசினா 32, எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போது கிட்டத்தட்ட 2010, 2012, 2015 இந்த காலகட்டங்களில் பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இந்த காலகட்டங்களில் 10th 12th படித்த மாணவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அப்போ இதில் பாருங்கள், இப்போ கடந்த ஒரு 5 வருடங்களாக தான் 11th ஸ்டாண்டர்ட் என்பது பொது தேர்வாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னால் வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கம்பல்சரியாக கிடையாது. அதனால் நிறைய பேர் 10th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே 2013, 14, 15 இந்த காலகட்டங்களில் ஸ்ட்ரைட்டாக 12th எழுதினாங்க. 10th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 12th 11th படிக்காமல் எழுதினாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது எலிஜிபிள் வரலையே அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களையும் கன்சிடர் பண்ணணும், ரிட் பெடிஷன் போட்டிருந்தது, அவங்களையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கும் எலிஜிபிள் உண்டு. ஆனால் இதோடைய முழு விவரமும் இந்த கேஸ் எப்போ முடியுதோ, இப்போதைக்கு உயர்நீதிமன்றம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அதில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இறுதியில் கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு எல்லாருமே எலிஜிபிள், நீங்கள் டைரெக்டாக 10th படித்தவங்க, டைரெக்டாக 12th படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தெரிவித்தது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஆர்பி போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை 10ஆம் தேதி வரையிலும் நீட்டிச்சிருக்காங்க. இப்போது 3ஆம் தேதியோட முடிகிறதா இருந்தது இல்லையா, நாளையோட. இப்போது 10ஆம் தேதி வரைக்கும் 10/5/2025 வரைக்கும் நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள் எஸ்ஐக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை. அதே மாதிரி சரி செய்து, அதாவது ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வதற்கான தேதியும் 15ஆம் தேதி வரைக்கும் 15/5/2025 வரைக்கும் மாற்றியிருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பம் தீர்ந்தது. டைரெக்டாக, அதாவது நேரடியாக தனித்தேர்வர்களாக 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படித்த மாணவர்கள் தாராளமாக சப் இன்ஸ்பெக்டர் சார்பாய்வாளர் தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. சிறப்பு.